என்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்க ஒளியிறாங்களோ, ஊழல் பண்றவங்க ஒளியிறாங்களோ, அப்பதான் நேர்மையான அதிகாரிகள் செயல்படுவார்கள். நேர்மையான தமிழ்நாடும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தமிழ்நாடா முழுமையாக மாறும். அதனால இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே இருந்துச்சு. ஆனா யாருமே அதை செயல்படுத்தல, யாருமே அதை மக்களிடையே கொண்டு போகல. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த நம்பர்ல போன் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்றான்ற திட்டம்லாம் இருந்துச்சு. ஆனா வெளிப்படுத்தல யாருமே. இப்ப நம்ம விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் எல்லா மறைமுகமா இருந்த எல்லா விஷயங்களையுமே வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது விஜயண்ணா வந்து கையெழுத்து போட்டு இன்னும் அந்த மைய கூட காஞ்சிருக்காது. அதுங்களாட்டி எல்லாரும் என்ன சொல்றீங்க, எங்களுக்கு எப்ப 2500 வரும், எப்ப 6 சிலிண்டர் வரும், எப்ப எங்களுக்கு வந்துட்டு பட்டு புடவை கொடுப்பாங்க, தாய்மாமன் சீர் கொடுப்பாங்கன்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்புறீங்க. போன ஆட்சியில என்ன நடந்துச்சு நம்ம ஒரு தடவை யோசிக்கணும். போன ஆட்சியிலேயே எம்பி எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நமக்கு வந்து பெண்கள் மகளிர் உதவி தொகைன்னு சொல்லி அமௌண்ட்டே கிரெடிட் ஆச்சு. மேக்சிமம் ஆட்சியை கைப்பற்றி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பெண்களோட உதவி தொகையை கொடுத்தாங்க. அவ்வளவு பொறுமையா இருந்த மக்கள் ஏன் இன்னைக்கு விஜயண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் எங்களுக்கு உடனே அதை பண்ணி கொடுக்கல, இதை பண்ணி கொடுக்கலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க. நாங்க இன்னைக்கு வீடியோ போட்டாலும் அதுல கமெண்ட்ல எப்ப நீங்க 2500 கொடுப்பீங்க, எப்ப 6 சிலிண்டர் கொடுப்பீங்கன்னு கேள்வி. ஏற்கனவே விஜயண்ணா ஆட்சி முதலமைச்சரை கையெழுத்து போட்ட உடனே விஜயண்ணா எனக்கு ஒரு கால அவகாசங்கள் கொடுங்க, எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்வேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு தான் கேட்டாரு. ஆனா மக்களாகிய நம்ம கொஞ்சம் பொறுமையா கையாண்டாதான் மக்களுக்கு போய் சேர்ற எல்லாத்துக்குமே நல்லபடியா எல்லா திட்டங்களும் போய் சேரும். ஒரு மாற்றத்துக்காக தேர்வு செஞ்சீங்க, அந்த மாற்றம் என்றும் வீணா போகாது. ஏன்னா போன ஆட்சியில எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்த எல்லாருமே இன்னைக்கே இந்த ஆட்சியில இவ்வளவு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து கேள்வி சீக்கிரமா பண்ணுங்கன்னு கேள்வி கேட்கறீங்க. நீங்க கேள்வி கேட்கறது தப்பு இல்ல. ஆனா போன ஆட்சியில யாருமே வாய் திறக்காம இருந்தீங்க. இந்த ஆட்சியில வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு உரிமை இருக்குன்னு ஒரு மாற்றத்தை விஜயண்ணா உருவாக்கி இருக்காரு. மக்களுக்காக மட்டும்தான் விஜயண்ணா இவ்வளவு வந்த 5 நாள்ல ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்காரு.